செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் நண்டுகள் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் சிலர் பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்றனர். அவர்கள் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடல் உணவுகள் என்றாலே உடலுக்கு தேவையான நன்மை பயக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாக இன்றளவும் கருதப்படுகிறது. கடல் உணவுகளில் வைட்டமின் ஏ, B12, ஒமேகா-3, புரோட்டீன், கொழுப்பு அமிலம் போன்ற கனிமச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்து காணப்படுகின்றன. கடல் உணவுகளில் மிக முக்கியமானது நண்டு வகைகள். அந்த அளவுக்கு ஆரோக்கிய பண்புகளை நண்டு வகைகள் கொண்டுள்ளது. இதில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகளும் குறைவாகவே உள்ளது. குறிப்பாக நண்டில் புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ளது. இது தசைகள் சீரமைப்பிற்கும் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாததாக உள்ளது. நண்டுகளில் கடினமான ஓடுகளை கொண்ட நண்டுகள் வளரும் போது அவற்றின் பழைய ஓட்டின் அடியில் புது ஓடுகள் உருவாகும். அப்படி புது ஓடு உருவாகும் போது பழைய ஓட்டை கழற்றிவிடும். அதே போல எதிரிகளிடம் சிக்கிவிட்டால் தனது உடல் உறுப்புகளை துண்டித்துவிட்டு தப்பிவிடும். மறுபடியும் அந்த உறுப்புகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவற்றிற்கு முழுமையாக வளர்ந்துவிடும். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் முழுமையாக அந்த உறுப்புகள் வளரும் முன்பே சில நண்டுகள் பிடிபடும் போது மீன் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியாமல் அப்படியே அவற்றை விட்டு விடுகின்றனர். அப்படிப்பட்ட நண்டுகளை வாங்கி தனியாக பண்ணை அமைத்து பாதுகாத்து நல்ல முறையில் வளர்த்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றனர் செங்கல்பட்டைச் சேர்ந்த இளம் மீனவர்களான அசோக், வினோத் மற்றும் அவரது நண்பர்கள். இது குறித்து அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில், கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக இந்த நண்டு வளர்ப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் முழு வளர்ச்சி எட்டாத நண்டுகளை வாங்கி பராமரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவித்த அவர்கள் தொடர்ந்து கூறுகையில், நாங்கள் வாட்டர் நண்டு எங்கே வாங்கோம்னா, நாங்கள் இங்கே மீன் பிடிக்கிறவங்க கையிலேயே கிடைக்கும். அதாவது வாட்டர் நண்டு, அந்த நண்டு வந்து நம்ம வெளியே சேல் பண்ண முடியாது. அதில் சமைச்சாலும் ஒன்றுமே ஒரு யூஸும் கிடையாது. அதில் அதை பொறுக்கி தனியாக வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் பாண்டில் போட்டு வளர்த்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ், அதாவது மீன் இவ்வளோ சைஸ் மீன் வந்து ஒரு 4 பீஸ் போடணும். அதே போல் ஈவினிங்கும் ஒரு 4 பீஸ். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி 9 மணி அளவில் வந்து நம்ம கரெக்டாக நண்டு செக் பண்ணிடணும். அதே போல் ஈவினிங்கும் செக் பண்ணணும். அதை 1 மந்த் ஃபீட் பண்ணி கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னா இப்போ ஒரு நண்டு நம்ம 500 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அது நண்டு வந்து 2500 3000 4000 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள ஒன்றுமே இருக்காது, வெறும் தண்ணி தான் இருக்கும். அதான் வாட்டர் கிராப்னு சொல்கிறோம். உள்ள மீட்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா மீட்டும் ஃபுல்லாகிடும், இந்த ஷெல்லும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த ஷெல்லும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். வாட்டர் நண்டு பண்ணுறதுல நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இதில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.